என்ன பெரியசாமி, உங்க அக்கா என்ன இப்படி பேசிட்டு போறாங்க? என்னதான் இருக்கட்டுமே, நம்ம குடும்பத்துக்குள்ள எதுக்கு சம்மந்தம் பண்ணுவோம்? அந்நிய இடத்துல கல்யாணம் பண்ணாம குடும்பத்துக்குள்ள இருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பு. நம்ம பிள்ளை வெளியே போகலையே, நம்ம அக்கா வீட்டுல தானே இருக்கா, நல்லபடியா பாத்துக்கிடுவாள, அவளும் ஒரு இது இல்லாம இருப்பாள அப்படின்னு நினைச்சு தானே பொண்ணை கொடுக்கும். ஆனா இவங்க என்னமோ அடுத்தவங்ககிட்ட பேசுற மாதிரி இந்த ஆட்டம் ஆடிட்டு போறாங்க. கல்யாணம்னா கொஞ்ச நேரத்துல யாராவது இப்படி பண்ணுவாங்களா? கல்யாணம் ஆகி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு சண்டையை போட்டு பொண்ணை கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்க மனசுல எவ்வளவு வன்மம் இருந்திருக்கும். சரி, கவரிங் நகையாவே இருக்கட்டுமே, கல்யாணம் ஆகிட்டு எதுனாலும் சொந்த பந்தங்களும் போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு என்ன இப்படி பண்ணிட்ட வச்சுட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு கேட்க வேண்டியதானே, அதுக்கு உரிமை இருக்கு. அதுக்குன்னு சபைன்னு கூட பார்க்காம இப்படியா பேசிட்டு போவாங்க? எனக்கு இன்னும் அந்த சாக்குல இருந்து மீள முடியல பெரியசாமி. இப்படி பேசிட்டு போறாங்க, கூட பிறந்த அக்கா இத்தனைக்கும். இல்ல சேகரு, என் பிள்ளைங்களுக்கு நான் கவரிங் நகையை போடுவேனா? இது என்ன நடந்து யாரு நடந்து எனக்கு இன்னும் புரிய மாட்டுக்கு. 2 பேருக்கு 30 பவுன் நகை முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேப்பா. 50 பவுன் நகை கேட்டாங்க, 20 பவுன் வட்டிக்கு வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருந்து, அதுக்குள்ள கவரிங் நகைன்னு சரி அவதான் சொன்னானா, அந்த ஆசாரியும் கவரிங் சொல்லிட்டு போறாரு. அதான் எனக்கு இன்னும் என்னன்னே விளங்கல, ஒரே குழப்பமா இருக்கு. கல்யாணம் ஆகுமா இப்படியா நடக்கணும் என் பிள்ளைக்கு? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. எதுக்கு நல்லா எதுக்கு உயிரோடு இருக்கணும்? சும்மா இருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. என்னமோ ஒரு கண்டிஸ்டியான மாதிரி ஆயிட்டு. ஆனால் இப்படிலாம் எந்த கல்யாணத்துலையும் நடந்து நான் பார்த்ததில்ல. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் பொண்ணை விட்டுக்கிட்டு மாப்பிள்ளையை மட்டும் இப்படி கூட்டிட்டு போவாங்களா? அதுவும் கல்யாணம் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே. இதெல்லாம் நல்லாவே இல்லை, பார்க்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, இப்படியா பண்ணுவாங்க? என்ன ஏதுன்னு உண்மை தெரியாம அவங்க பாட்டு நகையும் எல்லாத்துக்கும் முன்னாடி முகத்துல வீசிக்கிட்டு இப்படி பையனை எடுத்துட்டு போவாங்களா? அக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க செஞ்சது பெரிய தப்பு, அவங்க பேசுனது தப்பு, அவங்க உணர்ந்து வரதான் போறாங்க. இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான வருவாங்க. நீங்க பேசாம இருங்க, அதுக்கடையே அங்கே பேசாதீங்க. நல்லவங்களா இருந்தானா அவர் இவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பேசியிருப்பாங்க. இவங்க ஏதோ உங்களை கேவலப்படுத்தனே வச்சு செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது இல்லைங்க? என்ன பண்ணமா, பேசாம முடியுமா? நான் என்ன ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன், உங்களை பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன், இப்படி ஆயிட்டேன்னு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. பொம்பளை பிள்ளை கல்யாணம் இப்படி விட்டுட்டு போவாங்களா யாராவது? ஊர் உலகம் என்ன பேசும்? அவன் மனசு தாங்குமா? எனக்கு என்ன பேசனே தெரியல, மண்டை வெடிச்சு போயிருக்கு. நான் ஆரம்பத்துல தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், யாரும் கேட்கல. இப்ப பாருங்க, ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சே பார்க்கல. கவரி நகைய மனசார சொல்லியம்மா, நாங்க அப்படி செய்வோம்மா. எங்களோட கூட குறை இருந்தாலும் இவ்வளவுதான் இருக்கு நீங்க பேசிடுவோமே தவிர இப்படி கவரிங்க எல்லாம் வச்சு நாங்க பண்ணக்கூடிய ஆளு கிடையாது. மண்டபத்துல வச்சு இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே. எனக்கு இன்னொரு பிள்ளை வேற இருக்கு, நாளைக்கு நாங்க தங்கத்தை போட்டாலும் அவங்களும் இப்படிதானே பேசுவாங்க. கல்யாணம் அப்படி ஆகிட்டேமா. அண்ணி அழாதீங்க, அழாதீங்க அண்ணி. அந்த லேடி வேணுக்குன்னு தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியுது, அவங்க பேசுறதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேணுக்குன்னு தான் உங்களை ஏதோ பழி வாங்கணும் மனசுல வச்சு செஞ்சிருக்காங்க. அம்மா சொன்ன மாதிரி அழாதீங்க அண்ணி, அழாதீங்க. உங்க சொந்தக்காரங்க தானே அண்ணி, பேசி பாருங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் நான் படத்துல கூட பார்த்ததில்ல. கல்யாணம் ஆனா கொஞ்ச நேரத்திலே பிரிச்சு கூட்டிட்டு போறது நமக்கு இப்படி இருக்கு. அவங்க மனசு என்ன பாடுபடும்? ஒரு அம்மாவா இருந்து இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? நகை பணம்னே இருக்காங்க, நகையும் பணமா முக்கியம், பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை முக்கியம்னு கொஞ்சம் கூட அந்த லேடி நினைச்சு பார்க்கலையே. அண்ணி வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க அண்ணி, விடுங்க. வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. எப்படியும் உங்கள் ரிலேட்டிவ் தானே உள்ளூரில் இருக்கிறதெல்லாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு இது நியாயமா என்னன்னு பேசுங்க. தப்பு, ஒரு நகைக்காக இப்படி கல்யாணத்தை இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தோன்னு வைங்களேன், அந்த லேடியை தான் பிடிச்சி உள்ளே போடுவாங்க, வரதட்சணை கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னு. பேசாமல் அப்படி பண்ணுங்க. உங்களை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்திருக்காங்க, நீங்களும் பதிலுக்கு பண்ணுங்க அண்ணி. வேண்டாம் கார்த்தி, எங்க தப்பு நடந்தனே எனக்கு சத்தியமா கண்டுபிடிக்க முடியல. என்ன நடந்தனே தெரியல. அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அம்மா எத்தனை பேர்ட்ட காசு வாங்கியிருக்காங்க கடன் நட்டு தெரியுமா கார்த்தி? இப்படி ஆயிட்டேன், கொஞ்சம் பொறுக்காங்களா? அவங்க பாட்டு வார்த்தையை விட்டுட்டு போயிட்டாங்க. நாளை பின்ன எங்க அம்மா அப்பா எப்படி தெருவுக்குள்ள நடப்பாங்க? இந்த ஊர்ல சும்மாவே பேசுவாங்க ஒரு மாதிரியா. இதுல இப்படி எல்லாம் நடந்தா காது கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்க. எனக்கு பயமா இருக்கு எங்க அம்மா அப்பாவை நினைச்சு. அக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணே, நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும். வருத்தப்படாதீங்க, ஏதோ கண்டிஸ்டி மாதிரி நடந்துட்டு
ஊர் பெரியவங்களெல்லாம் வச்சு பேசுங்க, பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. ரொம்ப நாள் நீடிக்கண்டா. என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆகிட்டு நம்ம பொண்ணை வீட்டில் வச்சிருக்க முடியாது. பெரியவங்ககிட்ட பேசி எடுத்து ஒரு இது பண்ணி எப்படியாவது பொண்ணு அங்கே கொண்டு விடுங்க. பாவம் அதுக்கு மனசில் எவ்வளோ ஆசையோடு இருந்திருக்கும். இப்படிலாம் நடக்கணும் கனவுல கூட அதுக்கு நினச்சிருக்காது. நாங்கள் இப்போ கிளம்புறோம். எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், 2 நாள் இருக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே நடந்ததை பார்த்தா மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி எங்களால் இங்கே இருக்க முடியாது. நீங்களே பேசி எடுத்து ஒரு முடிவு பண்ணுங்கள். நான் ஊருக்கு போயிட்டு ஃபோன் போடுறேன். ஐயோ, இப்படிலாம் நடக்கணும்னு நினைக்கலங்க. வந்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க விட்டாலும் அந்த பொம்பளை என்ன வாய் பேசிட்டு போயிட்டா. நாங்க கவரிங் நகை போடலன்னு அவளுக்கு நிரூபிக்க தான் போறோம். பாருங்க, எங்க பேரை கெடுத்துட்டு போயிட்டாள. எப்படி நடக்கும்னு நினைக்கலங்க. மன்னிச்சிடுங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, ஒரு சாப்பாடு கூட போட முடியாத பாவி ஆகி போயிட்டோம். மன்னிச்சிடுங்க. நான் போன் போடுறேங்க. ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி, எனக்கு என்ன ஆதரவு சொல்லுதுன்னே தெரியல. இப்படிலாம் நான் நடந்திருக்க கூடாது. நீங்க பேசுங்க, பேசுறதுனால தான் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும்னு சொல்லுவாங்க. நீங்க பேசுங்க, உங்க பக்கம் உள்ள நியாயத்தை பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும், தெரியும். சரிங்க அண்ணி, வருத்தப்படாதீங்க. நாங்கள் கிளம்புறோம் அண்ணி, போயிட்டு வரோம். ரோஜா, எனக்கு என்ன சொல்லனே தெரியல ரோஜா. இப்பெல்லாம் நடக்கும்னு நினைச்சே பார்க்கல. சே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த திருடங்கிட்ட இந்த கவரிங் நகை வாங்கிட்டே வந்திருக்க மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை பண்ணி அந்த நகையை வாங்கிட்டு வந்து என்னால ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? கடைசியில நம்மளாலேயே அந்த கல்யாணம் நிக்க போகுதான்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நான் மட்டும் நீ நகையை வாங்காம வந்திருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்குமோ ஒருவேளை? சத்தியமா சொல்றேன் அரவிந்த், நீங்க நம்புறீங்களா? எங்க அம்மா அப்பா அப்படிப்பட்டவங்க கிடையாது. கவரிங் நகை போட்டு ஏமாத்துற அளவுக்கு எங்க குடும்பம் ஒன்னும் ஏமாத்துக்கார குடும்பம் கிடையாது. எங்க என்ன நடந்துன்னு எனக்கு புரியல. எப்படி கவரிங் நகை வந்துச்சுன்னு தெரியல. 30 பவுன் நீங்க கொண்டு வந்தது தங்கமா தான் இருக்கும். எங்க வீட்டுல போட்டதும் தங்கம் தான். அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு புரியல. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களால ஒண்ணு கல்யாணம் நடக்கல. நீங்க கல்யாணம் நடக்கணும் நல்ல இடத்துல தான் பண்ணீங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. ரோஜா அழாத. எதுக்கு அழுற? இது அழக்கூடிய நேரம் இல்ல. அவங்கதான் அழுதுட்டு இருக்காங்கன்னா நீமா இங்க பாரு, யோசி, நல்லா யோசிச்சு பாரு ரோஜா. உனக்கு தெரியும் இந்த நகை எப்படி எடுத்தீங்க, உங்க வீட்டுல என்ன டிசைன் நகை, எங்க எடுத்தீங்க, எப்போ உள்ள நகை எல்லாம் உனக்கு தெரியும். யோசிச்சு பாரு. அந்த கவரிங் நகையை எடுத்து எங்க எடுத்தோம், என்னன்னு எடுத்து பார்த்தேன்னு யோசிச்சு பார்த்தேன்னு வையன், குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யார் அந்த கவரிங் நகையை வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். யோசிச்சு உங்க அக்காவை நல்லபடியா உங்க அக்கா வீட்டுல சேர்க்க வேண்டியது உன்னோட கடமை. வாழ வேண்டியவங்க. பாரு, கல்யாணம் ஆன முத நாள் எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க. இப்படி ஆயிட்ட. ஆமா அரவிந்த், நீங்க சொல்றது சரிதான். இந்த நகை எப்படி வந்திருக்கும் எனக்கு தெரியும். எந்த டிசைன் எங்க வீட்டுல செஞ்சாங்க, எந்த டிசைன் வெளியே எடுத்தது எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். எங்க அக்கா வாழ்க்கையை அப்படிதான் விட மாட்டேன். அவ ஆசைப்பட்டவங்க கூட சேர்த்து வச்சுதான் அரவிந்த் வருவேன் சென்னைக்கு. இப்ப சொன்ன பத்தியா ரோஜா, இதுதான் சரியான முடிவு. நகையெல்லாம் எடுத்து என்ன ஏதுன்னு பாரு. போய் அக்காக்கு ஆறுதல் சொல்லு. அவங்க மனசு ரொம்ப உடஞ்சிருக்கும். வெளியதான் கோவப்பட்டு பேசினாங்க, ஆனா மனசால ரொம்ப பாதிச்சு போய் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி அவங்களை சமாதானப்படுத்து ரோஜா. எல்லாரும் இங்க நிக்கிறோம், உங்க அக்கா எங்க காணோம்? ஒருவேளை தப்பான முடிவு ஏதோ. போய் பாரு ரோஜா. நான் போயிட்டு வரேன். அக்கா என்ன பண்றேன்னு போய் பாரு சீக்கிரம். டைம் ஆயிட்டு, கார் எடுத்துட்டாங்க. எனக்கு ஆஃபீஸுக்கு இன்னும் லீவ் போட முடியாது. கிளம்புறேன். பாத்துக்க, எதனால ஃபோன் பண்ணு சரியா? நான் வாங்கி கொடுத்த மொபைலை தயவு செஞ்சு ஆன் பண்ணு. அப்பதான் என்ன நடக்குன்னு எனக்கு புரியும். எனக்கு மனசு நிம்மதி இல்லாம நான் போறேன். ரோஜா, எதனாலும் கால் பண்ணி எப்பனாலும் சரியா? நான் கிளம்புறேன். அவர் சொன்ன மாதிரி அக்காவை காணோம். தப்பான முடிவு தான் எடுத்துட கூடாது. ஐயோ கடவுளே, அக்கா சரியான ஃப்ராடு. அம்மாஞ்சி அம்மா பிள்ளை. இவனை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு. நமக்கு வேணும், இதுவும் வேணும், இதுக்கு வேலையும் வேணும். வீட்டில் எப்படிலாம் மாப்பிள்ளை பார்த்தாங்க. கல்யாணம் பண்ண இவனை தான் கல்யாணம் பண்ணும். ஒத்த காலில் நின்று எவ்வளோ பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் ஆன கொஞ்ச நேரத்துல விட்டுட்டு போயிட்டான்ல உள்ள எரியுது ஆனலாட்ட. இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டேன். கோலப்பையன். என்ன சொல்லணும் உங்க அம்மாட்ட? அம்மா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர அவன் என் மாமா பொண்ணா இருக்கலாம். இப்ப என் பொண்டாட்டிமா, அவளை நான் விட்டுட்டு வர முடியாது. அவளை கூட்டிட்டு தான் வருவேன். இல்ல நான் ஏன் இருக்கானே நல்ல வேணா பேச வேண்டாம். அவ அம்மா நிறைய காசு பணம்லாம் வச்சிருக்கால. பண பேய்க்கு மகன் தானே, எப்படி இருப்பான் அப்படிதானே இருப்பான். அவனுக்கு பணம் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. அப்ப எதுக்கு வந்தான்? அந்த பொம்பளைக்கு வாய் இருக்குன்னு என்னெல்லாம் பேசிட்டு போச்சு. பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசினானா ஊமக்கல்ல அப்படி பேசாதீங்கம்மான்னு சொன்னானா அம்மா பேசாதீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த பொம்பளை அந்த கிளி கிழிக்குது. நல்ல ஆம்பளைய சத்தமா தைரியமா பேச தெரியல. இவன் மாற ஆம்பளை, இவனுக்கு ஒரு மீச ஒரு கேடு. அக்கா, எனக்கு புரியுதுக்கா வலியும் வேதனையும். என்ன சொல்லி உன்னை சமாதானப்படுத்த எனக்கு தெரியல. உனக்காக இப்படி ஆகணும். இந்த கல்யாணம் எவ்வளவு தடையெல்லாம் தாண்டி எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த கொஞ்ச நேரத்துல இப்படி ஆகணும். கடவுளுக்கு கண்ணே இல்லக்கா, கண்ணே இல்ல. ஏய்,
என்ன இப்போ அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? நான் என்ன செத்தா போயிட்டேன்? உயிரோடு தானே இருக்கேன். அம்மா அழக்கூடாதுடி, அவனால தான் அழ வைக்கணும். பொட்டப்பே அம்மா பர்த்தாலே போனான் பத்தியா, கையை பிடிச்சிட்டு. ஒன்றும் ஆம்பளையவெல்லாம் கல்யாணம் ஆன 10 நிமிஷத்துல கூட பொண்டாட்டியை பார்த்துக்க துப்புல. இவனை நம்பி நான் போவேன்னு நினைக்கியா? கல்யாணமும் மண்ணாங்கட்டின்னா. அக்கா அப்படிலாம் பேசாதக்கா. அவரும் என்ன பண்ணுவாரு? உனக்கு சப்போர்ட்டா பேசுவாரா இல்லை அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசுவாரா? அப்படியே உனக்கு சப்போர்ட்டா பேசி அங்கே இருந்தாலும் ஊர் உலகம் என்ன பேசும்? தப்பால பேசும். அதான் அவர் அங்கே போகிறதா நல்லது. அங்கே போய் அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு போடுறாத்தா போனாங்கனாக்கா நல்லா இருக்கும். அத்தனை நீ தப்பா எடுத்துக்காத, அவர் பாவம். இங்கே பாரு ரோஜா, பேசாமல் போயிரு. நானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவனை பாவம் மட்டும் சொல்லிடாத. அவன் மட்டும் என் கண்ணில் கடைச்சா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். இன்னும் அவன் எனக்கு அத்தானும் கிடையாது சொத்தானும் கிடையாது. ஏன் இந்த கல்யாணமே செல்லாது. அக்கா என்னக்கா பேசுக நீ? விடு, அந்த பொம்பளை பத்தி நமக்கு தெரியுமே. வாயாடி எல்லாம் தெரிஞ்சுதானே நீ சம்மதிச்ச. அங்கதான் நீ தானே கல்யாணம் பண்ணி போகணும்னு ஆசைப்பட்ட. இப்ப என்ன செல்லாதுன்னு சொல்ற? அத்தா நிலைமையில இருந்து பார்க்கும்போது அவர் பண்ணது சரிதான்க்கா, சரிதான். வேற வழி இல்லை அவருக்கு. அவர் அவங்க அம்மா கூட போய் தான் ஆகணும். ஒன்னும் கவலைப்படாத, இதுல என்னமோ இருக்கு. என்ன எது நான் கண்டுபிடிக்கிறேன். நீ ஒன்னும் கிளிக்க வேண்டாம். வாயை மட்டும் பேசாம இரி. கல்யாணம் மண்ணாங்கட்டின்னா சீ, இப்படி ஒரு மானம் கட்ட கல்யாணம் எனக்கு தேவைதான். நல்ல வேலை கல்யாணம் கொஞ்ச நேரத்திலே இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் கூட ஆயுசுக்கு வாழ்ந்து என் வாழ்க்கையை சீரழிக்காம இருந்தேன். அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஒரு கெட்டதுலதான் ஒரு மனுஷங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இவன் எப்பேற்பட்ட பொம்பளை மச்சான்னு. அம்மா பிள்ளை அவன் அங்கேயே இருந்துக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இவன் தேவையே இல்லை. அக்கா அப்படிலாம் பேசாதக்கா. ஐயோ நீ கோபத்துல பேசுற. கோபத்துல எதுவும் வார்த்தை விடாத. ஏய் போடி, வந்துட்டா.